இது மாதிரி மஞ்சள் விட்டுலாம் வச்சிருக்காங்களாமா நம்ம ஊர்ல. ஆமா, நான் பர்மிஷன் கொடுத்ததா இப்ப கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆமா. நீ என்ன மாட குடிக்க போற? என்ன நீ இப்படி சொல்ற? ஏதோ குடிப்போம். காம் எல்லாம் பண்ண கூடாது. என்ன மாட குடிக்க நீ? ஏதோ வேடிக்கையாச்சு பாப்பேன்ல. அத வேணா பார்க்கலாம். நான் வாங்கல. நீ உட்காரு. எப்போ நீ வந்து பால் பாக்கெட் தானே போட்டுட்டு இருக்கா? எப்படி வியாபாரம் அப்படி போயிட்டு இருக்கு? கொஞ்சம் நல்லதானே? அப்படியா? ஆமா, இங்க மளிகை அவங்களும் பெருசா இருக்காது. அப்புறம் நாட்டுக்கு வியாபாரம் அப்படி போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, வெயில் சீசன் நல்லா முடிஞ்சு. ஒரு வாரமா நல்ல மழையா, மலைக்கு சுத்தர போல. நான் ஒருத்தர் கூட போன் அடிக்க மாட்டாங்க. இந்த வாட்டர் பாட்டில் ஊத்தர் கேட்காது நல்லா போகுங்க. அது ஓரளவு போயிட்டு இருக்குண்ணா. பெரிய பாட்டில் இதுதான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. வாங்க மாமா, உட்காருங்க மாமா. மாப்பிள்ள இருக்காப்புல. யாரு? அண்ணனோட மாமனார். நீங்க எல்லாம் இருக்கீங்கிறதுனாலதான் மரியாதையா கூப்பிட்டேன். இதுக்கு மேல கேவலமா பேசுவேன். இப்படி மரியாதை இல்லாம மரியாதை எப்பா கல்யாணத்துக்கு அப்ப நகை போடுறான், 11 பவுன் நகை போறான்னு ஏமாத்துறான். என்ன சீர் வருஷ ஜாமா, பீரோடு, கட்டிலு, மிக்சி, கிரைண்டரு, இது இல்லாம பாத்திரம் பண்டன்னு சொல்லி அதை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தான். இப்போ ஒரு டம்ளர், ஒரு டீஸ்பூன் கூட வாங்கி கொடுக்கல. அது மாதிரி புள்ள பிறந்த பிறகு ஒரு வருஷம் ஆச்சுல, செய்முறை செய்யணுமா இல்லையா? ஏன்னா அது மனசாட்சிப்படி யாரா இருந்தாலும் கடனை வாங்கியாவது, இல்லாதவங்க எல்லாம் கடனை வாங்கியாவது செய்வாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும், நீ அதையாவது செஞ்சிருக்கணும். ட்ரெஸ், ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் பர்த்டே அன்னைக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கலாம். பைக் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, பைக் வாங்கி கொடுக்கலாம். இந்த வாரம் இருங்க. என்ன இது இந்த மாதிரி ஆளுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்குறது? ஒரு பிள்ளைக்கு 200 ரூபாய்க்கு நீ ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்க முடியலன்னா நீ எதுக்கு என் வீட்டுக்கு வர? வாசல போய் நான் வர வேணாம்னு சொல்றேன். வாப்பா சாப்பிட்டு போவான். வாங்க வாங்க தம்பி, நீ வந்ததுல இருந்து வீடியோ கேம் விளையாண்டுக்கலாம். வாப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருக்கீங்க, லைட்டா கொஞ்சமா சாப்பிட்டு போலாம். வாங்க, உங்களுக்கு சேர்த்து சமைச்சேன். ஆமா வாங்க மாமா சாப்பிடுவோம். ஆமா வாங்க வந்துருங்க, சாப்பிடுவோம். இவளை திட்டு வாங்கிட்டு சாப்பிடணுமா? என் தலையெழுத்து. அப்படிலாம் ஒண்ணு நீ சலிச்சிட்டு சாப்பிட வேணாம். போ போ. பெரிய இது. சரிமா போய் நான் தின்னுட்டு போறேன். சாப்பிட கூப்பிட்டது அவங்களடா. நீனே ஒரு தெண்டை சோறு, இதுல வேற அந்த தெண்டை சோறையும் கூப்பிட்டு இது பண்ணிட்டு தின்னுட்டு போறேன். பாத்தீங்களா, 2 பேரும் என்ன எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போறேன்னு சொல்றாங்க. தின்னுட்டு போறேன், நக்கிக்கிட்டு போறேன், துப்பிக்கிட்டு போறேன், கொல்ல பக்கமா போறேன். என்ன இதெல்லாம் பேச்சா? அதனாலதான் அவனுக்கு இந்த பக்கமே வர வேணாம். இப்ப நான் இவ்வளவு திட்டனேன், சாப்பிடாம போவானா? சாப்பிட்டுதான் போவான். என்ன அதனால உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுங்க. ஐயா, உங்க மாப்பிள்ள உங்களை இந்த திட்டு திட்டுறாப்புலையே, உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோசம் இல்லையா? தம்பி இங்க பாரு, என்ன இவனுக்கு மட்டும் இல்ல, அந்த ஊருக்கே அது கிடையாது. சூடு சோறுன்னு ரோசம் கீசம்லாம் என்ன கேட்கட்டான். சாப்பிட்டு தான் போவான் பாரு. சாப்பாடு